I am Dr. Rameshwari Nallusamy speaking from Rana Hospital, Thillainagar, Tiruchirappalli, தமிழ்நாடு. இன்று நாம் பேசப் போகும் டாபிக் என்னன்னா, குழந்தை பெறும் வயது என்ன? குழந்தை பெறும் வயது எந்த, அதாவது ரீப்ரடக்டிவ் ஏஜ், அதாவது குழந்தை பெறும் வயதில், அதாவது பெரிய மனுஷி ஆனதுலேருந்து தீட்டு நீர், அதாவது பீரியட்ஸ் மாதவிடாய் நிற்கும் வரைக்கும் எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் குழந்தை எப்போ பெற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னான்னா, 20 வயதுலேருந்து 35 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லது. சின்ன வயசுல குழந்தை கவர்மெண்ட் சட்டப்படி 18 வயசுக்கு முன்னாடி யாருக்கும் கல்யாணம் ஆகக்கூடாது. அது கல்யாணம் ஆனாலும் சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறது சில பேருக்கு சில குழந்தைங்கள்லாம் 18 வயசுல நல்லா மெச்சூர் ஆகாம இருப்பாங்க. அவங்க நல்லா சாப்பாடு சாப்பிடாம அனீமியாவா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கிட்டோன்னா குறைப்பிரசவம் ஆகிறதுக்கும் மதருக்கு, தாயாருக்கு உடல் கோளாறு ஏற்படுறதுக்கும் காரணமா இருக்கும். அதாவது மிட் 20ஸ்லையும் ஏர்லி 30ஸ்லையும் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. வயசான அப்புறம் குழந்தை பெற்றுட்டோன்னா ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் எல்லாமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கல்யாணம் ஆன 2 வருஷத்துக்குள்ள 85% பீப்புளுக்கு குழந்தை பிறந்துடும். இப்போ எப்போ 6 மாதத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலைன்னா அதுக்காக பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸே சரியாக வராமல் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வரவங்க கட்டாயமாக டாக்டர்கிட்ட பார்த்து பீரியட்ஸ் எல்லாம், மாதவிடாயெல்லாம் கரெக்டாக ஒழுங்காக வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஏதாவது வயசான பிறகு குழந்தை பெற்றுட்டோம்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸும், ஹைப்பர் டென்ஷனும், டயபெட்டிஸ் மெலிட்டஸு, அது மாதிரி வேறு விதமான வியாதிகள்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏஜ் ஆன பிறகு, அதான் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனவங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே குழந்தை பெற்றுக்கலன்னா அவங்களும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்க்கணும். ஐடியல் ஏஜ் 25, லேட் 20ஸும் 30s, ஏர்லி 30s தான் ஐடியல் ஏஜ். இப்போ ஐவிஎஃப் மூலமாக பீரியட்ஸ் நின்றவங்களுக்கு கூட, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட மாதவிடாயை வரவழைச்சு ஐவிஎஃப் மூலமாக குழந்தையெல்லாம் பெறாங்க. அந்த குழந்தைய அவங்களுக்கு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன், ஃபீட்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் சீக்கிரமாகவே கரெக்டான ஏஜில் கல்யாணம் ஆனாலும் சரி, நம்ம ப்ரொஃபஷனலாக ஸ்டெடி ஆகிடணும், அது மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கணும்னு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏஜ் ஆன பிறகு எல்லா விதமான மெட்டர்னல் டிசீஸும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தை குறைபாடு வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேர் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்லி குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடியே ஓரல் கான்ட்ராசெப்டிவ் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காப்பர் டீன்னு ஒரு சாதனம் இருக்குது. அது தற்காலிக கருத்தடை மெத்தடு. அது குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி சில பேர் போட்டுப்பாங்க. போடுறவங்களுக்கு அக்கேஷ்னலாக இன்ஃபெக்ஷன் ஆகி டியூபல் பிளாக்கில் குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் ஏர்லியர், ரொம்ப ஏர்லியாக, அதாவது 19 வயசு 20 வயசுக்குள்ளே இருந்தானா அனீமியா, அந்த மாதிரி குறைபாடுகளால் பெல்விக் போன்லாம் சரியாக இன்னும் நல்லா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதால அவங்களுக்கும் டிஃபிகல்ட்டி இருக்கும். நீங்கள் குழந்தை தானாக பிறக்கலைன்னா எதனால் பிறக்கலை, கருப்பையில் கோளாறு இருக்கா, கர்ப்பப்பையில் கோளாறு இருக்கா, டியூப்பில் கோளாறு இருக்கா, வேறு ஏதாவது மெடிக்கல் டிசீஸ் இருக்கா, மாதவிடாய் சரியாக வரலன்னா ஏன் வரல, ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு எல்லாம் நீங்கள் செக் பண்ணி குழந்தை பெறதுக்கு இது பண்ணிக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மாதிரி பார்த்துக்கணும். அதனால் குழந்தை பெற வயசு 20லேருந்து 35 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. அதுதான் ஆரோக்கியமான குழந்தையும் ஆரோக்கியமான மதரும் இருப்பதற்கு நல்லா காரணமாக இருக்கும். இதுதான் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயது. உங்களுடன் இந்த காணொலியில் இணைந்திருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி. என்னோட வாழ்த்துக்களும் வழக்கங்களுடன் ராமேஸ்வரி நல்லுசாமி.